ப்ரோ முட்டை ரேட்டு ஏறிடுச்சு, ரூ. 8 வந்துருச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா யோசிக்காதீங்க. ஒருத்தரை மட்டும் யோசிங்க. ஆள் சிகரெட் வலிப்பார். 5 வருஷத்துக்கு முன்னாடி கூடி வந்து ரூ. 25 பாக்கெட்டு விற்றுச்சு. அதையே வாங்கினார். இப்போ எவ்வளோ விற்கிதுன்னு தெரில. ரூ. 150 மேலே தாண்டி போகுது. அது ஒரு நாளைக்கு ரூ. 150 செலவு பண்ணுறாரு. அவர் உடம்பை கெடுக்கிறதுக்கே இவ்வளோ செலவு பண்ணுறாருனா, நம்ம உடம்பு நல்லா இருக்கிறதுக்கு தான் நம்ம பண்ணுறோம். ரூ. 3 ரூ. 4 ஏறி இருக்கு மூட்டை. வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எனக்கு எப்போல்லாம் இந்த ஐயோ ப்ரோட்டீனுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறோமே அப்படின்னு யோசிக்கிறோமோ, அப்போல்லாம் இவனுங்க தான் நினைப்பேன், எப்படா மாதம் சேலரி காலி பண்ணுறானுங்க இந்த ஒரு விஷயத்துக்காகன்னு. அதனால் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக செலவு பண்ணுங்கள். நினச்சி பாருங்கள், இவங்களாம் நினைக்கவே கூடாதுன்னு இருப்போம். ஆனால் இந்த மாதிரி விஷயத்தில் நினச்சா தான் நம்ம சாப்பிட முடியும். வீட்டுக்கும் காசு கொடுத்துட்டு வீட்டுக்கு தேவையும் பூர்த்தி செஞ்சுட்டு நம்ம சைடில் கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு உடம்பையும் மெயின்டைன் பண்ணிட்டு இதில் ப்ரோட்டீன்லாம் அச்சீவ் பண்ணுறதெல்லாம்